Praise the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். முழு மனதோடு அந்த கண்மலையானவரை, நம் நம்பிக்கையின் நங்கூரத்தை, இரட்சணிய கொம்பை ஆராதிப்போம். Hallelujah. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. நீர் கண்மலை, என் கோட்டை, என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. நீரின் கண்மலை, என் கோட்டை, என் இரட்சகர், என் தேவன், நான் நம்பும் துருகம், என் கேடகம், உயர்ந்த அடைக்கலம், இரட்சணிய கொம்பு. என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. அவரை உயர்த்துவோம். ஆபத்து நாளில் எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். ஆபத்து நாளில் எதிர்த்து வந்தார்கள், கர்த்தரோ ஆதரவாயிருந்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து நீ தப்புவித்தீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, என் இரட்சிப்பின் தேவன் உயர்த்தப்படுவீராக. ஆமென். அந்த கண்மலை உயர்த்துவோம், இரட்சிப்பின் தேவனை உயர்த்துவோம். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயம் விட்டேன். என்னிலும் அதிக பலவான்கள் பகைஞர்கள் நெருங்கும் போது நான் அபயம் விட்டேன். உயரத்தில் இருந்து உன் கரம் நீட்டி, என் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். உயரத்தில் இருந்து கரம் நீட்டி, உன் கரம் பிடித்து தூக்கி விட்டீர். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். என் பலனாகிய கர்த்தாவே, நான் உம்மில் அன்பு கூறுவேன். கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக, இரட்சிக்கும் தேவன் உயர்த்தப்படுவீராக. என் கண்மலையானவர் துதிக்கப்படுவீராக.
இரட்சகர் என் தேவன் நான் நம்பும் துருகம் என் கேடகம் உயர்ந்த அடைக்கலம் பிரச்சன்ய கொம்பு என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன் என் பலனாகிய கர்த்தாவே நான் உம்மில் அன்பு கூறுவேன். Hallelujah, praise the Lord. ஆமெசுவே, நான் உம்மிலே அன்பு கூறுவேன், நான் உம்மிலே அன்பு கூறுவேன். தேவ மக்களே, ஒருவேளை தீமையான காரியங்கள், ஆபத்து, விபத்து, தலகுனிவு நம்ம கர்த்தரை நோக்கி அபாயமிட்டமா, அவர் நமக்கு பதில் கொடுப்பார். கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதில் கொடுப்பார். காலவேளையில உங்களுடைய துயரங்கள், உங்களுடைய கண்ணீர், உங்களுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். கண்டிப்பாக மாற்றுவார். எல்லாரும் இருக்கிற இடத்துல கரங்களை உயர்த்தி, இயேசுவே நீர் என் கண்மலை, என் கோட்டை, என் கேடகம், என் துருகம், என் இரட்சணிய கொம்பு. எல்லாரும் கர்த்தருடைய பலத்தை நம்புறீங்களா? கர்த்தருடைய பராக்கிரமத்தை பார்க்குறீங்களா? நீங்க ஃபேஸ் பண்ண கோலியாத்து போல இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகள், அவமானங்கள், பற்றாக்குறைகள், இதெல்லாம் கோலியாத்தை போல பெருசா இருக்கலாம். ஆனா அது பெருசுன்னு நினைச்சு பயந்து போய், கலங்கு போய், குழப்பத்தில் உட்காராதீங்க. நம் சேனைகளின் கர்த்தர் பெரியவர். இந்த தீமையான கோலியாத்துகளை கர்த்தர் அடக்குவார், நம்மை ஜெயம் எடுக்க வைப்பார். எல்லாரும் கரங்களை தட்டி ஆமென் சொல்லுங்க. இந்த காலை வேளையிலும் அப்பா, உமது வார்த்தையிலே எங்களுடைய மனக்கண்களை திறந்து கொடுங்க, உணர்வை தாங்க. இந்த வார்த்தையில ஜீவன் உண்டாகட்டும். இன்னைக்கு இந்த வார்த்தையை அவங்க எடுக்கும் பொழுது தடைகள் நீங்கட்டும், பயங்கள் நீங்கட்டும், தரித்திரங்கள் ஒளியட்டும். கர்த்தர் அற்புதம் செய்வீராக. இன்றைக்கு முது பிள்ளைகளுக்கு நீர் அற்புதத்தை செய்ய போவதற்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென், ஆமென். இன்றைக்கு கட்டாயம் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 47ஆம் வசனம். அந்த வசனத்தில் கடைசி பகுதி இப்படியாக வருது இல்லையா? இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். ஒரு குருடர் இயேசு அந்த பக்கமா வாராருன்னு கேள்விப்பட்டுட்டு அவர் கதறாரு, கூப்பிடுறாரு. நிறைய பேர் அதட்டுறாங்க, வாய மூடு அப்படின்னு. ஆனாலும் அவர் கூப்பிடுறாரு. இயேசு அவருக்கு போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. எனக்கு பார்வை வேணும்னு கேட்குறாரு. விசுவாசம் உன்னை ரட்சித்தது போன்றாரு. அவன் பார்வையை பெற்றுக்கொள்கிறான். இன்னைக்கு இந்த வசனத்தை தான் நம்ம எடுக்க போகிறோம். அன்னைக்கு அந்த பிறவி குருடன், அவனுக்கு கண்ணு தெரியல. இது போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை லிட்ரலாக நம்ம குருடராக இல்லை, கண்ணுனா தெரியுது. ஆனால் இந்த பிரச்சனை, இந்த ஆபத்து, இந்த தலகுனிவான சூழ்நிலை, இந்த பற்றாக்குறை எப்படி இருக்குன்னா பார்வை இல்லாத போல நிற்க வைக்கிறது. என்ன செய்ய போகிறேன், நாளைக்கு என்ன செய்ய போகிறேன், அடுத்த மாதத்தை நான் எப்படி கடக்க போகிறேன், இந்த மாதத்தை எப்படி கடந்து செல்ல போகிறேன், இதை எப்படி நான் கொடுத்து முடிக்க போகிறேன், எப்படி இந்த காரியத்துக்கு நான் பில் பே பண்ணுவேன், எப்படி இந்த விஷயத்தை நான் தலையிடுவேன், எப்படி இந்த காரியத்தை செய்ய போகிறேன். அப்படி இருளில் உட்கார்ந்தது போல இருக்குதா? என் குடும்பம் அப்படி இருக்குது, சுகம் இன்னும் கிடைக்கலையே, எவ்வளையோ முயற்சி செய்கிறோம், எத்தனை டாக்டர்கிட்ட பார்க்குறோம், இல்லை. குடும்பத்தில் சமாதானம் இல்லை, குடும்பத்தில்
இந்த கர்த்தரை தேடுகிற காரியம் இல்லாமல் போயிடுச்சே. இருளில் இருக்கிறது போல அப்படியே குருடர்களைப் போல இருக்கிறோம். இந்த காலவெளியில நீங்கள் தெய்வ சமூகத்தில் இருக்கிறீங்க. தேவன் நம்மத்தில் வந்திருக்கிறார். மிஸ் பண்ணிடாதீங்க. அன்னைக்கு எப்படி அவன் கூப்பிட்டு அபாயமிட்டானோ அதே போல இன்னைக்கு இயேசுவே என்று நாம் கூப்பிடுவோம். அநேகர் கேட்பதுண்டு, அப்படி கத்தி கூப்பாடு போட்டாதான் கர்த்தருக்கு தெரியுமா? கதறணுமா? கதர்னாதான் அவர் மனம் இறங்குவாரா? இல்லைங்க. அவன் கூப்பிட்டது, அவன் அபாயமிட்டது என்னன்னு சொன்னா, யாராலும் எந்த மத சடங்காலும் எனக்கு வாழ்வு வெற்றி இல்லை, என் இயேசுவாலை மாத்திரம் வெற்றின்னு சொல்லிட்டு நம்புறத அடையாளமா அவன் கூப்பிடுறான். அந்த கூப்பிடுறது என்னன்னா கத்துனாதான் கேட்பாருன்னு இல்லை. அந்த கூப்பிடுறது என்னன்னா, எனக்கு கர்த்தரே என் கண்மலை, என் கோட்டை, எனக்கு அங்கிருந்து தான் என்னுடைய நன்மை வரும். உலக சூழ்நிலை எப்படி இருந்துட்டு போகுது, எனக்கு அங்கிருந்து வர வேணாம், எனக்கு கர்த்தர்கிட்ட இருந்து வரணும்னு தான் அந்த கூப்பிடுறதின் அடையாளமாக இருக்கு. 4 காரியத்தை வெகு சீக்கிரமாய் சொல்றேன், மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். cry out for mercy. அவன் இறக்கத்துக்கு அவன் கதறான். In the time of trials and struggles, like the blind man, மார்க் எழுதின சுவிசேஷம் 10:47 பார்க்கறது போல, அந்த குருடரை போல, we should not hesitate to cry out Jesus. நாம் தயவு செய்து வெக்கப்பட வேணாம். கர்த்தரை நோக்கி கூப்பிடுறதுக்கு வெக்கப்படாதீங்க. வாயை திறந்து கூப்பிடுங்க. His mercy is always available to those who seek it with humble heart. யாரெல்லாம் அந்த தாழ்மையான இருதயத்தோடு கூட எனக்கு இயேசு வேணும், இயேசுவால தான் என் வாழ்க்கை கட்டப்படணும்னு கூப்பிடுறானோ, அங்க கர்த்தர் வருவார். சமீபமா இருக்கிறார். அவர் தூரத்தில் இல்லை, சமீபமா இருக்கிறார். your dependency on God's mercy. நீங்க யாரை சார்ந்திருக்கணும்னா கடவுளுடைய இரக்கத்தை சார்ந்திருக்கணும். மனுஷன் இல்லை, பணத்தை இல்லை, ஐடியாஸ் இல்லை. சில பேர் உதவி செய்யறது இல்லை, உங்க தாளந்து இல்லை, உங்க பணம் இல்லை. அதை சார்ந்து இருந்தீங்கன்னா தயவுசெய்து இந்த காலவெளியில் மாற்றுங்க. உங்களுடைய சார்ந்திருத்தல் அவருடைய இரக்கத்தின் மேலே, கிருபையின் மேலே இருக்கணும். 2வது, ஜீசஸ் இஸ் த சன் ஆஃப் டேவிட். இது அப்படிதாங்க கூப்பிடுறாரு. இயேசுவே தாவீதின் குமாரனேன்னு கூப்பிடுறாரு. அப்போ இந்த மனுஷனுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, த ராயல் லைனேஜ். அவர் இயேசுவை சாதாரண ஆளாக பார்க்கல. நிறைய பேர் சாதாரண ஆளாக பார்க்குறாங்க, சில பேர் ப்ராஃபிட்டாக பார்க்குறாங்க, எலியான்றாங்க, என்னென்னமோ அவங்க யூகிக்கிறாங்க. ஆனால் இந்த மனுஷனுக்கு சரியாக மைண்டில் அந்த லைன் வந்து உழுகுது. லைனேஜ் என்னன்னா, இவர் ராஜாதி ராஜா, இவர் நீதியின் சூரியன், இவர் தேவனுடைய குமாரன். அதனால தான் கனெக்ஷனை வச்சு சொல்கிறாரு. தாவீதை சாதாரண இருந்த தாவீதையே உயர்த்தி வச்சாரு, அந்த வம்சத்தில் வராரு இல்லையா. இவர் தாவீதின் ராஜா, எனக்கும் ராஜா. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஜீசஸ் இஸ் போத் சேவியர் அண்ட் கிங். அவர் மீட்பராகவும் இருக்கிறார், அவர் ராஜாவும் இருக்கிறார். வித் அத்தாரிட்டி ஓவர் ஆல் சிச்சுவேஷன். எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஆளுகை செய்ய முடியும். இன்னைக்கு உங்க சூழ்நிலை எதுவா இருக்கட்டும், தோல்வியா, அவமானமா, நிந்தையா, முடியாதுன்னு இருக்கிற சூழ்நிலையா, இந்த சூழ்நிலையும் அவருடைய அதிகாரத்தை அவர் பயன்படுத்த முடியும். எப்போ தெரியுமா? நீங்கள் இருக்கிற இடத்துல இயேசுவே எனக்கு இறங்கும் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட அழைப்பு கொடுக்கும் பொழுது இந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறார். 3வது, கிரேஸ் டர்ன் ட்ரையல்ஸ் இன்டு த நியூ பிகினிங். இந்த கிருபை இருக்கு பாருங்க, இந்த பிரச்சனையிலிருந்து, இந்த உபத்திரவத்திலிருந்து, இந்த இருளான சூழ்நிலையிலிருந்து நம்மளை டர்ன் பண்ண வைக்குது, நம்மளை வேற அற்புதமான வழிக்கு கொண்டு போகுது, நம்ம சூழ்நிலையை மாற்றுது. அது எதுக்கு? புதிய ஆரம்பத்திற்கு, புதிய வெற்றிக்கு. இன்னைக்கு நிறைய பேர் சொல்லலாம், தோல்விதான், அவமானம்தான், பற்றாக்குறை தான் பல ஆண்டுகளாக, பல மாதங்களாக நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நல்ல கவனிங்க, நீங்கள் புலம்புறதுனால வழி நடக்காது, வழி பறக்காது.
அவருடைய கிருபையை பாருங்கள். நீங்கள் கிருபையை பார்க்கும்போது தான், கிருபனால தான் நம்முடைய வழி மாற்றப்படும், நம்முடைய சூழ்நிலை மாற்றப்படும். அங்கே தான் நமக்கு புதிய ஆரம்பம் இருக்கிறது. கடைசியாக, இறுதியாக, God is near to the broken heart. இந்த தேவாதி தேவன், கத்தாதி கத்தர் உடைந்த உள்ளத்தின் அருகில தான் நிற்கிறார். இன்றைக்கி நீங்கள் உடஞ்சி போயிருக்கலாம். நீங்கள் நினைக்காதீங்க கத்தர் தூரமாக இருக்கிறாரு. அதுக்கு தான் அன்றைக்கி அந்த குருடன் கத்துனா அதை போல் நானும் கத்தணும் போல இல்லை. நான் திரும்பி திரும்பி சொல்கிறேன், அவன் அபாயம் விட்டது கத்துனது என்னன்னா, ஐயா அப்போ கத்துனாதான், அவ்வளோ தூரத்துக்கு கெஞ்சினாதான் கத்தர் தருவாருன்றது அப்படி கிடையாது இல்லையா. அபாயம் விடுறது, கதறுதல் என்னன்னா, தெய்வமே நீர் என் மீட்பர், நீ என் ராஜா, உம்மால தான் எனக்கு செய்ய முடியும். அந்த ஷவுட்டிங் எதுக்குன்னா, நம்மளை சுற்றி உள்ள சூழ்நிலைகளுக்கு, மனிதர்களுக்கு, எல்லாத்துக்கும் ஒரு அலாரம் கொடுக்கறது போல. ஏன்னா என் வாழ வைக்கிறவர், எனக்கு ஜீவனை கொடுக்குறவர், என் வாழ்க்கையை மாற்றவர் வந்துட்டாரு, நான் அவரை கூப்பிடுறேன், நீங்களும் கூப்பிடுங்க, உங்களுக்கு வாழ்வு பிறக்கும் என்பதை அவன் அநேகருக்கு சொல்லுகிற ஒரு செய்தியாக தான் அவன் கதறுகிறான். இன்னைக்கு நீங்களும் நானும் கதறதில்லை. நம்ம குடும்பம் அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். குடும்பத்தில் எழுப்புதல் உண்டாகும், நம்முடைய நண்பர்கள் மத்தியில் எழுப்புதல் உண்டாகும், சபையில் எழுப்புதல் உண்டாகும். ஓ, நான் கூப்பிடும் பொழுது, நான் அவரை நம்பி கூப்பிடும் பொழுது கர்த்தர் எனக்கு இரக்கம் செய்வார் என்ற அற்புதமான எண்ணங்கள் நம் மூலம் நம்முடைய சந்ததிகளுக்கு, நண்பர்களுக்கு, விசுவாசிகளுக்கு உண்டாகும். நாம் இந்த காலை வேளையில் எல்லா கரங்களை உயர்த்தி, இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன், நான் உம்மை கூப்பிடுகிறேன், எனக்கு இறங்குங்கப்பா, என் சூழ்நிலையில் உங்களுடைய கரத்தை நான் பார்க்க கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். God bless you. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென்.